ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் என்று சொன்னால் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ன்ற மொடியூல் பார்த்துருக்கோம் NVQ 5. அதில் ஆல்ரெடி ஃபாலோ சார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் சூடோகோட் பார்க்க இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம சூடோகோட்ன்றது எழுதும் போது சூடோகோட் என்றும் அதை இது சொல்லக்குள்ளேயும் சூடோகோட் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா நியூ வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இதில் முக்கியமாக பார்க்க இருக்க என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த சூடோகோட் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பாருங்கள் எக்ஸ்பிளைன் த கன்செப்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க இருக்கோம்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராமிங் செய்ய முதல் நம்ம இந்த சூடோகோட் ஏன் படிக்கிறோம், என்னத்துக்காக வேண்டி படிக்கிறோம், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அப்போ இந்த சூடோகோட்டை ஒழுங்கான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங்கில் எந்த ப்ரோக்ராமிங்குக்கும் இந்த சூடோகோட்டை எழுத முடியும். ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்கே தான் ப்ரோக்ராமிங் படித்தாலும் கட்டாயம் இந்த ஃபாலோ சார்ட் சூடோகோட் அதே மாதிரி அல்கோரிதம் என்ற கான்செப்ட் அடிப்படையில் படிப்பிப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த சூடோகோட்ன்றது எல்லா இடத்தையும் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை கிளியராக விளங்கி கொள்வது நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இந்த லெசனில் கவர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன பார்த்தோம்னு சொன்னால் சூடோகோட் என்று சொன்னால் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் சூடோகோட், ஹவு டு டிஃபைன் ஆல் டேட்டா யூஸ் பை த ப்ரோக்ராம். மறுபடியும் பார்த்தோம்னா 3 மெயின் திங்ஸ் டு கன்சிடர் வென் டிக்ளேரிங் த டேட்டா இன் த ப்ரோக்ராம். அதாவது ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ணும் போது நம்ம முக்கியமான 3 விஷயங்கள் கவனிக்க வேண்டும். இது எல்லா இடத்தையுமே வரக்கூடிய கொஷன், இது நீங்கள் கவனமாக விளங்கி கொள்ளுங்கள். அதில் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் டேட்டா டைப், டேட்டா யூசேஜ் மற்றும் டேட்டா ஸ்கோப். இது ப்ரீஃபாக பின்னுக்கு வர ஸ்லைட்ஸில் பார்க்க இருக்கிறதால நம்ம மற்ற விஷயத்துக்குள்ளே போகலாம். பட் அது பார்க்க இருக்கிறது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட் வித்தின் த சூடோகோட், அதே போல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஒருவேளை நீங்கள் ஜாவாவெல்லாம் படிக்கக்குள்ள ஃபங்க்ஷன் என்ற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன், அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன் இப்படி படிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த சூடோகோட்டில் பார்க்க இருக்கோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இந்த சூடோகோட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னால் இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கை செய்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராமிங் எப்படி வரணும்னு சொல்லி சில இங்கிலீஷ் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளாகவே உருவாக்கி கொள்கிற ஒரு விதம்தான் இந்த சூடோகோட்ன்றது. இப்போ ஃபாலோ சார்ட்ன்றது ஜியோகிராஃபிக்கில் சிம்போலிக்கில் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங்குக்கு சொல்யூஷனை செய்கிறது. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு இங்கிலீஷ் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி பயன்படுத்தப்படுறது தான் இந்த சூடோகோட். ஒருவேளை யோசிக்கலாம் இந்த சூடோகோட் ஏன் செய்கிறேன்னு சொல்லி. இது சூடோகோட் ஏன் செய்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சாக்களுக்கு இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் பெரிய கம்பெனியில் வேலை செய்வாங்க, இல்லாட்டி பெரிய பிஸ்னஸ் செய்வாங்க. பட் அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் நாலேஜுமே இருக்காது. பட் அவங்களோட கம்பெனிக்கோ சரி என்னத்துக்கோ சரி அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்படும். அந்த சிச்சுவேஷனில் இப்போ அவங்களுக்கு நம்ம செஞ்ச சாஃப்ட்வேரை ஈஸியாக விளங்கப்படுத்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம என்ன சொல்லணும், இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி அந்த மேனேஜருக்கு நம்ம சொல்லணும். அப்போ அந்த மேனேஜருக்கு ப்ரோக்ராமிங் ஜாவாவோ C++ஓ PHP என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு இப்படியான ஒரு கான்செப்டை வச்சு நம்ம விளங்கப்படுத்த போனோம்னு சொன்னால் அதை யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை விட பெரும்பாலும் அல்கோரிதம் டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம சிஸ்டம் அனலைசிஸ் அண்ட் டிசைன் படிப்போம். அதில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது. அந்த இடத்துல CRS, BRS, பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த இவ்வளவு விஷயம் ஒவ்வொன்றோட கம்பைன் பண்ணி வரும். அந்த அடிப்படையில் இதுதான் சூடோகோட்ன்றதை ஃபஸ்ட்டுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்த ஸ்லைட்டுக்கு போகலாம். இது பார்த்தோம்னு சொன்னால் சூடோகோட்டுக்குரிய ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதுகளை பார்க்கலாம்.
Instead of jumping directly into the coding complex programming statement, you may want to consider delving into this some pseudocode. உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம வேலை செய்ய போனோம்னா டிரெக்டாக ப்ரோக்ராமிங்கில் போனோம்னு சொன்னால் அதில் வந்து நம்ம கட்டாயம் வந்து சூடோகோட் சம்மந்தமாக கன்சிடர் பண்ணத்தான் வேணும். ஏன்னாடா ப்ரோக்ராமிங் வந்து டிரெக்டாக போகிறத விட நம்மளுக்கு சூடோகோட்டில் வந்து ஐடியா இருக்குன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங்கை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் செய்ய முடியும். பட் பார்த்தோம்னு சொன்னால் இட் எசென்ஷியல் நான் ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்ஃபார்மல் அல்கோரிதம் coding guide that can be applied to any programming language. இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த அல்கோரிதம் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதாவது NVQ 4லையும் NVQ 5லையும் பெரும்பாலும் ஃபேமஸாக சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஃபாலோ சார்ட்டும் சூடோகோட்டும். அதே இது நம்ம NVQ level 6 அதே மாதிரி டிகிரி இப்படி நிறைய பிட் இப்படி போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வேறு ஒரு சப்ஜெக்ட் படிப்பிப்பாங்க அல்கோரிதம்னு சொல்லி. இப்போ அந்த அல்கோரிதத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும். ஃபாலோ சார்ட், சூடோகோட், அதே மாதிரி ட்ரீ, போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ், ட்ரீ டயக்ராம், இப்படி நிறைய விஷயங்கள் வரும் அல்கோரிதமுக்குள்ளே. அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு வந்து அல்கோரிதம் பண்ணுறது வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்ஃபார்மல் அடிச்சுன்னா ஒரு முறையானதாக இருக்காது. அப்போ முறையானதாக இருக்காது. பட் எசென்ஷியலி நான் ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்ஃபார்மல் அல்கோரிதம் கோடிங். அதாவது இந்த கோடிங் வந்து இன்ஃபார்மலாக இருக்கும். அதே வேளை இந்த இன்ஃபார்மலாக இருக்கிற இந்த கோடிங்கை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டிஃபரெண்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் இந்த அல்கோரிதம்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டார்கெட் பண்ணி செய்கிறது இல்லை. இது ஒரு காமனான விஷயம். அப்போ ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை வந்து அது ஒரு அல்கோரிதம் அடிப்படையில் செய்கிறது தான் இந்த சூடோகோட். பட் பார்த்தோம்னா வாட் மேக்ஸ் இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல் இஸ் தட் த syntax involved in using variable, constant and modifier is relatively simple to learn. இதில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் என்ன விஷயம் சொன்னால் இதில் முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க இந்த involving using variables, constant and modifier. இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து வேரியபிள் ஜாவாவில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட் வந்து நிறைய கொஷின்கள் கேட்டு வரலாம். MCQலையும் வரலாம், ஸ்ட்ரக்சர் கொஷின்லையும் வரலாம். இப்போ வேரியபிள்ன்றது என்ன, கான்ஸ்டன்ட்ன்றது என்னன்னு சொல்லி அப்போ வார ஸ்லைடில் வந்து ப்ரீஃபாக இருக்குது. அப்போ அவங்கள வந்து சொல்லலாம். இப்போ சும்மா சொல்ல போனோம்னா வேரியபிள்ன்றது வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது, கான்ஸ்டன்ட்ன்றது வந்து நிலையான பெருமானத்தை கொண்டது தான் இந்த கான்ஸ்டன்ட்ன்றது. மற்றது பார்த்தோம்னா மோடிஃபயர். இதை வந்து சொல்ல போனோம்னா எக்ஸஸ் மோடிஃபயர்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரோக்ராமிங்கில் நிறைய இடத்த யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்ட் இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸஸ் மோடிஃபயர்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம வார வீடியோஸில் ப்ரோக்ராமிங் செய்யக்குள்ளே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா SH it allows you focus on building the program's logic, after which constructing the actual code will be much simpler or easier. வந்து பார்த்தோம்னால் என்னென்னு சொன்னால் ப்ரோக்ராமிங்கை வந்து என்னென்னு சொன்னால் இந்த அல்கோரிதம் என்னென்னு சொன்னால் லொஜிக்காக செய்கிற, இது வந்து ஃபிசிக்கலாக செய்கிறல லொஜிக்ன்றது வந்து அதில் வந்து நம்மளோட என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்காது, அதான் ஒரு ஃபைனலானது இருக்காது. பட் அதில் வந்து அதை பார்த்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராமிங்கை சரி என்னமோ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் வந்து லாஜிக். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆஃப்டர் விச் கன்ஸ்ட்ரக்டிங் த ஆக்சுவல் கோட் வில் பி மச் சிம்பிளர் ஓ ஈஸியர். அதாவது அந்த கோடிங், அதாவது லாஜிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த கோடிங்கை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா கோடிங்கை ஃபிசிக்கலாக வந்து டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் கோடிங்கை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா சூடோகோட் இஸ் ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷ் லைக் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் த சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூடோகோட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷ், அதாவது ஒரு இங்கிலீஷ். உதாரணத்துக்கு
பார்த்தோம்னு சொன்னால் ஃபாலோ சார்ட்டில் வந்து ஸ்டார்ட் அப்படி வேரியபிள் டிக்ளேர் இன்புட் பண்ணுறதுக்கு ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு கண்டிஷனுக்கு இப்படிலாம் நம்ம என்ன செஞ்ச மாதிரி சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து இங்கிலீஷ் வேர்டுகள், அதாவது பிகின், இன்புட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், வேரியபிள்கள் எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல வந்து எந்த சிம்பிளுமே யூஸ் பண்ணுறதுல இங்கிலீஷ் வேர்டுகள் தான். அப்போ பிகின் அங்கே ஒரு நீள்வட்டம், அதாவது ஒரு சர்க்கிள் போட்டோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே பிகின்னு போட்டோம்னு சொன்னால் சரி, அப்போ பிகின்னு சொல்லி போட்டோம்னு சொன்னால் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் சூடோகோடில் விளக்கம். அந்த அடிப்படையில் இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராமுக்கான சொல்யூஷனை வந்து இங்கிலீஷ் வேர்டுகளை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இட் இஸ் கன்சிடர் அ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு சொன்னால் டிராஃப்ட்ன்றது தெரியும் வந்து ஒரு டிராஃப்ட்ன்றது வந்து ஒரு ட்ரஃப்பாக நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி. Because Pseudocode is like English and has some precision to it. அதாவது இது வந்து Pseudocode-ன்றது வந்து இங்கிலீஷ் வேர்டுகளை வச்சு நம்ம ஒரு ட்ரஃபர் செய்கிறதால வந்து இது ஒரு என்ன சொல்கிற, இது ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஒரு ப்ரோக்ராமிங்கை செய்கிறதுக்கு முதல் நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த Pseudocode. But it does not have the very definite precision of programming language. A computer cannot execute Pseudocode. அதாவது என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த சூடோகோட் வந்து ஒரு டெஃபினிட் ப்ரிசிஷனை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ளடக்கி காணப்படாது. ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சூடோகோட்டில் இருக்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஜாவாவில் பேஸ்ட் பண்ணி போட்டு ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வராது, ராங்ன்றது தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ஈஸியாக செய்யக்கூடிய அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி தரது தான் இந்த சூடோகோட். பட் if pseudocode can be translated into variety of programming language. அதாவது ஒரு சூடோகோடை நீங்கள் எழுதிங்கன்னு சொன்னால் அந்த சூடோகோட்டையே நீங்கள் ஜாவாவோ சரி, பிஹெச்பியோ சரி, C++, C#, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் கூட உங்களால் செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சின்டெக்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கன்செப்ட் வந்து ஒன்று தான். அந்த அடிப்படையில் சூடோகோடுக்கு வந்து இப்படி ஒரு விளக்கத்தை வந்து நீங்கள் நார்மலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டேட்டா டிக்ளரேஷன்ன்றது வந்து ஒரு நம்மளுக்கு தெரியும் வந்து ஒரு இதில் பார்த்தோம்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிஃபைன் ஆல் டேட்டா யூஸ் பை எ ப்ரோக்ராம் வித்தின் த Pseudocode as the following is one of the fundamental concept in programming. ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து பேசிக்கான ஃபண்டமெண்டலில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே டேட்டாவும் இருக்கும், அல்கோரிதமும் இருக்கும். அல்கோரிதம்ன்றது வந்து அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி செட்டப் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, எப்படி முடியுது, அதே மாதிரி அதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அதெல்லாம் சொல்கிறது அல்கோரிதம். டேட்டான்றது வந்து என்ன வேரியபிள் இருக்குது, அது எப்படி நடக்குது அதில் சொல்கிறது தான் வந்து டேட்டா. அப்போ பர்டிகுலர் டேட்டாவையும் அல்கோரிதமையும் சேர்த்தது தான் ஒரு ப்ரோக்ராம். அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே அல்கோரிதம் இருக்குது. அதுக்காண்டி தான் நம்ம அல்கோரிதம்ன்ற கன்செப்டையே படிக்கிறோம். பட் பார்த்தோம்னா தேர் ஆர் 3 மெயின் திங்ஸ் டு கன்சிடர் வென் டிக்ளேரிங் டேட்டா இன் ப்ரோக்ராம். ஒரு டேட்டாவை வந்து டிக்ளேர் பண்ணக்குள்ளே 3 விஷயத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் முதல் சொன்ன மாதிரியே நம்ம வெரிஃபை பார்க்குற விஷயம் இவங்க தான். ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் டேட்டா டைப். அப்போ டேட்டா டைப்ன்றது வந்து ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் வேல்யூ தட் கேன் பி ஸ்டோர். ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம்னு சொன்னால் அது என்ன வகையான டேட்டா டைப்னு சொல்லி நம்ம சொல்லணும். இப்போ ஜாவாவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், இப்படியெல்லாம் நிறைய வேரியபிள் பார்த்துருப்போம். அதான் வந்து டேட்டா டைப். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் டேட்டா யூசேஜ்ன்றது வந்து வெதர் த டேட்டா ஐட்டம் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ வேரியபிளோ கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு வேரியபிளை ஒரு டேட்டா ஐட்டத்தை ஒரு டேட்டாவை வந்து
நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணுறோமா அல்லது கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோமான்றது தான் இங்கே விளக்கம். இப்போ வேரியபிள்ன்றது வந்து எனி டைம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. அப்போ கான்ஸ்டன்ட்ன்றது வந்து சேஞ்ச் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்கிற வேல்யூவை தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ அவருக்கும் வந்து வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் வந்து பின்னுக்கு ஒரு ஸ்லைடு இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். பட் வந்து பார்த்தோம்னா டேட்டா ஸ்கோப். அப்போ டேட்டா ஸ்கோப்ன்றது வந்து என்ன சொன்னால் ஸ்பெசிஃபை த லிமிட் ஆஃப் ஆக்சஸ் வித்தின் த ப்ரோக்ராம். அதாவது அவர் வந்து லோக்கலாக வேலை செய்கிறாரா அல்லது குளோபலாக வேலை செய்கிறாரா அவருக்குரிய லிமிட்டேஷனை குறிக்கிறது தான் இந்த டேட்டா ஸ்கோப். என்னடா இது வந்து ஸ்பெஷலாக நம்ம பார்க்குறக்கும் ஏனென்றால் இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து நம்ம பார்க்கக்குள்ள இந்த டேட்டா ஸ்கோப் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா ஒரு வேரியபிள் ஒருவேளை டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணக்குள்ளே அந்த வேரியபிளை வந்து கிளாஸுக்குள்ளே செஞ்சு போட்டு அந்த ஒரு கிளாஸுக்குள்ளே இது செஞ்சுட்டு அந்த வேரியபிளை வந்து எந்த இடத்துலையும் கால் பண்ண முடியும். அதே இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண ஒரு வேரியபிளை வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படியான கொஷின்களுக்கு வந்து இந்த டேட்டா ஸ்கோப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் டேட்டா டைப். இவரை வந்து ப்ரீஃபாக பார்க்குறக்கும். இப்போ டேட்டா டைப்ன்றது வந்து சிம்பிள் டேட்டா மற்றது காம்ப்ளெக்ஸ் டேட்டா. இப்போ சிம்பிள் டேட்டாவும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் டேட்டாவும் இருக்குது. அப்போ சிம்பிள் டேட்டா வந்து நம்ம வேரியபிளை வந்து நார்மலாக டிக்ளேர் பண்ணுறது. டேட்டா ஐட்டம் விச் கேன் ஸ்டோர் சிங்கிள் வேல்யூஸ். இதை பார்த்தோம்னு சொன்னால் நார்மலாக வந்து பார்த்தோம்னா ஒரு நேம்ன்றதுக்குள்ளே ஒரு ஆள்ற நேம் இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் சுதர்ஷன் இப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை வந்து ஒரு டேட்டாவை வந்து டிக்ளேர் பண்ண முடியும் சொன்னால் அதுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து வரும். அதே மாதிரி ஏஜ் 25, அதே மாதிரி மார்க்ஸ் ஒரு 95 இப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு வேல்யூவை வந்து வாங்கி எடுக்கிற டைமில் சிம்பிள் டேட்டாவும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் டேட்டாவும் இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் டேட்டான்றது வந்து அதுக்குள்ளே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம். அப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னால் சிறந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டில் அவருக்குரிய ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதை விட இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை 10 மார்க்ஸ் இது செய்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய விஷயத்தை வந்து இது செய்கிறதுக்கோ அவங்களுக்குரிய மெமரி அலோகேஷனை வந்து நம்ம என்ன செய்வோம். இப்போ அந்த சிச்சுவேஷனில் அதுக்குள்ளே ஒரு வேல்யூவும் இருக்காது, அதுக்குள்ளே வந்து நிறைய வேல்யூஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த சிச்சுவேஷனில் வந்து அரே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா. அப்போ அரேக்குள்ளே வந்து நிறைய வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ அரே வந்து நீங்கள் படிப்பீங்க 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் 1 டைமென்ஷனல் எல்லாம் இருக்குது. அப்போ அரே வந்து நம்ம படிக்கக்குள்ளே வந்து அதை வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் டேட்டா யூசேஜ். அப்போ டேட்டா யூசேஜுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி வேரியபிளும் இருக்குது, அதே மாதிரி அங்கால கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ன்றது வந்து variables are data items of any type whose contents may change in value as the program execute. ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள அந்த வேல்யூ வந்து அவருக்குரிய வேல்யூ வந்து மாறும்னு சொன்னால் அது வந்து வேரியபிள். அப்போ வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வேரியபிளையும் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று லோக்கல் வேரியபிள், மற்றது குளோபல் வேரியபிள். அப்போ லோக்கல் வேரியபிளும் இருக்குது, குளோபல் வேரியபிளும் இருக்குது. ஒரு வேரியபிள் which is declared inside the function is known as local variable. ஒரு வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு 2 நம்பரை கூட்ட போகிறோம். ஒரு அட் ஃபங்க்ஷனை வந்து எழுதி அந்த அவருக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிற வேரியபிள் வந்து அதில் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஃபங்க்ஷனில் வந்து ஞாபகம் வருதில்லை. ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணப்படுற பேராமீட்டர் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மட்டும்தான் வேலை செய்யும்னு சொன்னால் அது வந்து லோக்கல் வேரியபிள். அதே இது குளோபலாக வந்து உதாரணத்துக்கு கிளாஸ் டிஃபைன் பண்ண உடனே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து குளோபல் வேரியபிள். அதுதான் வந்து இங்கே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம்.
மற்றது லோக்கல் வேரியபிள் இன்னொரு விஷயம், இட் இஸ் யூஸ் ஓன்லி இன்சைட் த ஃபங்க்ஷன் விச் இஸ் டிக்ளேர். அது சொன்ன மாதிரி மற்ற குளோபல் வேரியபிள்ன்றது வந்து வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் இஸ் நோன் as குளோபல் வேரியபிள். இட் கேன் பி யூஸ்ட் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராமுக்கு வழியை வந்து வேறு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் அட் டிஃபரெண்ட் டைம்ஸ் ஆஃப் டே ரீப்ரசன்ட் வேரியபிள். அதாவது ஒரு டெம்பரேச்சருக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண மட்டும் சொன்னால் டெம்பரேச்சர் வந்து ஒரு நாளையில் எனி டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரு வேரியபிளாக கருதப்படும். என்னென்னா வேரியபிள்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் எனி டைம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது அதுக்குரிய வேல்யூ. பட் வந்து த ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் யுவர் கிரேட் இஸ் அ வேரியபிள். அதாவது ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் யுவர் கிரேட், அதாவது கிரேட் இஸ் வேரியபிள். ஒரு ஸ்டூடெண்டில் இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேரியபிள் எடுத்த மட்டும் சொன்னால் அது வந்து வேரியபிள் என்று சொல்லுவோம். as it is varies of from student to student. அதாவது ஹைட் வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கொள்ள முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இவரை வந்து திரும்ப விளங்கி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒரு இது தெளிவாக விளங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கான்ஸ்டன்ட்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஃபிக்ஸ்டான வேல்யூவாக இருக்கும். அவர் எப்பயுமே மாற மாட்டார், நிரந்தரமாக இருப்பார். இங்கே வந்து பார்த்தோம்னா சிம்பிள் which has fixed numerical value is called constant. வேரியபிள் வந்து ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூவை கொண்டிருக்கும்னு சொன்னால் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தந்திருக்காங்க 250 -3 -7 2 / 7 divided by 7 7 divided by 9. இது ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ, ஒரு வேல்யூ தந்திருக்காங்க. இது வந்து அரேயா இதான்னு சொல்லி ஒன்றுமே சொல்லலை. பட் அவரை வந்து நம்ம என்ன செய்யலாம், கான்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம். பட் அது நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக் ரீப்ரசன்ட் அ கான்ஸ்டன்ட். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ், அப்போ ஒரு வீக்கில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது, அப்போ 7 days தான் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூஸ். இப்போ வந்து நம்ம யோசிக்கக்கூடாது 1 2 3 4 மாறி போகுதுன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இதில் கேட்ட கொஷின் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு சொன்னால் 7. அப்போ 7 days தான் ஒரு வீக்கில் இருக்குன்னு சொன்னால் அது வந்து கான்ஸ்டன்ட். பட் அது வந்து இந்த விளக்கத்தை பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ரெஷன் 5x + 7 the constant term is 7. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ்ன்ற இடத்துல வந்து நம்ம மேட்ஸ் படித்தாக்கள் எல்லாருக்கும் தெரியும். வந்து எக்ஸ்ன்ற இடத்துல வந்து ஒரு தெரிய கணியம், அதில் வந்து என்ன வேல்யூவை போட்டு நம்ம இது செய்யலாம். பட் இங்கே 7ன்றது பார்த்தோம்னு சொன்னால் 7ன்றது வந்து நம்மளுக்கு மாறாதது. ஏன்னு சொன்னால் அது ஒரு கான்ஸ்டன்ட். இதை நீங்கள் வந்து ஒரு மீடியம் எடுத்தாலும் கூட இது வந்து இந்த வெட்டுத்துண்டுன்ற மாதிரி இருக்கிற இவர் வந்து நம்மளுக்கு 7 எப்பயுமே மாறாதது. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு இவர் என்ன செய்யலாம், ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ. In algebra, constant is a number on its own, or sometimes letters such as A or B or C is standard for fixed number. Example, x + 5 = 9. 5 and 9 are constant. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 9 வந்து இங்கே வந்து இனி சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி 5 வந்து 5 and 9ன்றதை விட மெயினான கான்ஸ்டன்ட் வந்து எடுத்த 5. அந்த அடிப்படையில் வந்து கான்ஸ்டன்ட் சொன்னால் என்னென்று விளங்கி கொள்ளுங்க. இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் மறக்க முடியாது. ஏன்னா MCQவில் கூட கேட்கப்படுறது இப்படியான கொஷின்ஸ் தான். பட் பாருங்கள் வந்து டேட்டா ஸ்கோப். அப்போ டேட்டா ஸ்கோப்ன்றது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இவரும் வந்து குளோபல் லோக்கல். அப்போ குளோபல் லோக்கல்ன்றது வந்து எப்படின்னு சொன்னால் பாருங்கள், குளோபல்ன்றது வந்து டேட்டா விச் இஸ் accessible by the procedure in which defined by the all procedure directly subordinate to the procedure. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி தான் டேட்டா விச் இஸ் access பண்ணக்கூடிய மாதிரி ப்ரொசீஜர்ஸ் டிஃபைன் பை த ஓல் ப்ரொசீஜர். ஒரு ப்ரொசீஜர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சொன்னால் ஒரு கிளாஸோட இப்போ ஜாவாவில் பார்த்தோம்னா நிறைய ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மெயின் கிளாஸும் அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம், ப்ரொசீஜர்னும் நம்ம சொல்லலாம். அது பிழை இல்லை.
இருந்தாலும் கூட நம்ம இப்போ ஒரு மெயின் கிளாஸுக்குள்ளே ஒரு மெயின் ப்ரொசீஜருக்குள்ளே ஒரு வேரியபிளையோ ஏதோ ஒரு டேட்டாவை வந்து இருந்து என்று சொன்னால் அவரையும் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணக்கூடியது என்று சொன்னால் அது வந்து குளோபல். இப்போ குளோபல்ன்றது வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த குளோபலுக்குரிய விஷயத்தை. அப்போ லோக்கல்ன்றது வந்து டேட்டா which is accessible only by the procedure in which it is defined. அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே எத்தனை ப்ரொசீஜரோ எத்தனை ஃபங்க்ஷனோ நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். பட் அந்த லோக்கல்ன்றது வந்து த டேட்டா விச் இஸ் accessible, அதாவது அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் டிஃபைன் பண்ண ப்ரொசீஜருக்குள்ளே மட்டும்தான். அதை வந்து எல்லா இடத்தையும் டிஃபைன் பண்ணிக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 2 நம்பரை கூட்டத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, அதே மாதிரி ஒரு salary கால்குலேஷன் இபிஎஃப்ஐ காண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இடிஎஃப்ஐ காண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. இப்போ இபிஎஃப்ஐ காண்றதுக்குரிய ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ண போடுற பராமீட்டருக்குரிய வேரியபிளை நீங்கள் அதே வேரியபிளை பராமீட்டரை டிக்ளேர் பண்ணாமல் இடிஎஃப்குள்ளே கூப்பிட முடியாது. அப்போ அப்படி கூப்பிடணும்னு சொன்னால் அது வந்து குளோபலில் மட்டும்தான் சாத்தியம். அப்போ லோக்கலில் சாத்தியம் இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் குளோபல் அண்ட் என்ன லோக்கல் அண்ட் என்னென்று வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு தேவை. அப்போ ஏன் இந்த தியரி வந்து முக்கியமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு தியரி வந்து பாடகமாக கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை ஈஸியாக விளங்கிக்கொள்ள முடியும். NVQ 5ன்றது வந்து எக்ஸாம் இங்கிலீஷில் தான் வரும். அப்போ இங்கிலீஷை வந்து யாரால் நம்மளால் மெமரைஸ் பண்ணி எழுத முடியும், எல்லாராலையும் முடியாது. அப்போ விளங்கினோம்னு சொன்னால் நம்மளோட மொழி நடையில் எழுதினோம்னா அதுவே போதுமானது. எக்ஸாம் வந்து அப்படி தான் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ் நாலேஜில் எழுதலை, அவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிறாங்கன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் NVQ 5 வந்து ஈஸியாக பாஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கிலீஷ் நல்லா தரவாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த விளங்கி கொண்டதை உங்களோட மொழி நடையில் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சிம்பிள் இங்கிலீஷில் எழுதினாலே போதும். அந்த அடிப்படையில் உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் இவ்வளோ ஸ்லைட்ஸ் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சூடோகோடுக்கும். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் சில தியரி பார்ட் இருக்குது. அந்த தியரி பார்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே சூடோகோட் எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து JDK இன்ஸ்டால் பண்ணி அங்கே ப்ரோக்ராமிங்குள்ளே போயிருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.